ஹலோ கைஸ், உங்கள் மனசு எப்பெல்லாம் வலிக்குதோ எப்பெல்லாம் காயப்படுதோ அப்பெல்லாம் இந்த வாழ்க்கை உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட இந்த வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாது, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்கள் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் சில வார்த்தைகளா இந்த உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த நல்ல வார்த்தைகள் உங்க காதுல எப்ப படுதோ அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சக்தி, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ உங்களுக்கு தேவையான உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய 25 தத்துவங்களை தான் அடுத்த 10 நிமிஷத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த 25 தத்துவங்களும் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சமயத்துல கண்டிப்பா உங்களுக்கு உதவும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத ஒருத்தனுக்கு தான் பயம்ங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஒருத்தனுக்கு எப்போ பயம் வரும்னா அவனோட தேவை, அவன் விரும்புகிற ஒரு விஷயம் அவனை விட்டு போகும்போது. அது உறவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அவனோட மானம் மரியாதை எதுவாக வேணா இருக்கலாம். அவன் எப்போ அது மேலே அதிகப்படியான விருப்பத்தை வைக்கிறானோ அப்போ தான் அவன் பயப்பட தொடங்குவான். ஸோ எதையுமே அளவாக விரும்புங்க, அளவுக்கு மீறி ஆசைப்படாதீங்க. அடுத்ததா இரண்டாவது, நீங்க சிரிச்சா இந்த உலகமும் உங்களோட சேர்ந்து சிரிக்கும். ஆனா நீங்க அழுந்தா உங்க கூட சேர்ந்து யாருமே அழமாட்டாங்க. இது ஒரு ஆழமான வரி, ஒவ்வொரு மனுஷனுமே தெரிஞ்சிருக்க வேண்டிய வரி. உங்க கூட சிரிச்சு பேசுற எல்லாருமே உங்களை விரும்புறாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா நீங்க அழும்போதும் அவங்க உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுதான் முட்டாள்தனம். அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்குவாங்க. அதுக்காக நீங்க கோவப்பட்டு நான் அழறேன் நீ ஏன்டா அழல அப்படின்னு கேட்கறதெல்லாம் ஒரு முட்டாள்தனம் தான். ஸோ சிரிக்கும் போது சிரிங்க, ஆனா அழும்போது யாரையுமே எதிர்பார்க்காதீங்க. மூன்றாவது, எனக்கு நான் தான் ராஜா அப்படின்னு வாழணும். இல்லையா எவன் ராஜாவா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு வாழணும். யாரை நம்பியுமே நம்ம இல்லைங்கிறதுக்கான ஒரு தத்துவ வரி தான் இந்த வரி. ஸோ யாரையுமே சார்ந்து வாழாதீங்க. உங்க வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்து, மற்றவங்களோட ரகசியத்தை சொல்லக்கூடிய நபரை எந்த காலத்திலையுமே நம்பாதீங்க. உங்ககிட்ட ஒருத்தர் வேற ஒருத்தரோட ரகசியத்தை சொல்றாரு அப்படின்னா வேற யாராச்சும் ஒருத்தர்கிட்ட உங்களோட ரகசியத்தையும் சொல்லதான் போறாரு. இந்த விஷயத்த நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் படிச்சாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் மற்றவங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற நோக்கத்துல நாம நம்மளோட ரகசியத்தை சொல்லிடுறோம். ஸோ எக்காரணத்தை கொண்டும் மற்றவங்க ரகசியத்தை சொல்றவங்க கிட்ட உங்க ரகசியத்தை சொல்லாதீங்க, அவங்கள நம்பாதீங்க. அடுத்து, கோவப்படும் போது தான் நம்ம புத்தியை விட நம்ம நாக்கு வேகமாக செயல்படும். அதுவும் நமக்கு நிறைய நஷ்டத்தை தான் கொடுக்கும். கோவப்படும் போது எவன் ஒருத்தன் அமைதியை கையாளுறானோ அவன் தான் இன்பத்தை அடையிறான், அவன் தான் லாபத்தை பெருக்கிறான், அவன் தான் அன்பு அடையிறான், அவன் தான் மகிழ்ச்சியோட இருக்கான். ஸோ கோவப்படும் போது உங்க நாக்கோட வேகத்தை கட்டுப்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் எதையுமே பேசாதீங்க. அடுத்து, ஒருத்தர் அவமரியாதையோட நடத்துறதுக்கு பதிலா வெறுப்போட அவங்கள விட்டு விலகிறதே மேல். ஒருத்தங்களை உங்களுக்கு பிடிக்கலையா விலகிருங்க. அதை விட்டுட்டு அவங்கள பத்தி தப்பா பேசுறது, அவங்கள பத்தின தனிப்பட்ட விஷயங்களை மற்றவங்க கிட்ட சொல்றது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாம உங்களோட கோவத்தை அவங்க கிட்ட அமைதியா காட்டிட்டு அதே அமைதியோட அவங்கள விட்டு போயிருங்க. அடுத்து, வலிமையானவன் கடக்கக்கூடிய பாதை கண்டிப்பா எளிமையா இருக்காது. எவ்வளோ ஈஸியாக ஜெயிச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்றதுக்கு வேணா ஈஸியாக இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட இருந்த அந்த வார்த்தையை வாங்குறதுக்காக அவன் பல கடினமான பாதைகளை கடந்து வந்திருப்பாங்கிறத நீங்கள் என்னைக்குமே மறந்துடாதீங்க. எப்போ நீங்கள் ஒரு வெற்றியை பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கடந்து வர பாதையோட கஷ்டம் என்னன்னு. ஸோ எப்போவுமே யாரையுமே குறைச்சி எடை போட்டுறாதீங்க. அவங்களோட கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியாது, நம்மளோட கஷ்டம் என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ யாரையுமே வெளி தோற்றத்தை வச்சு எடை போடாதீங்க. அடுத்தது, பிரிவுக்கு காரணம் தூரம் கிடையாது, மௌனம் தான். இந்த தத்துவம் அனைத்து உறவுகளுக்கும் பொதுவானது. உங்களோட காதலனையோ காதலியையோ கணவனையோ மனைவியையோ நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களோட தூரம் கிடையாது, உங்க 2 பேருக்குமே இடையில இருக்கக்கூடிய அந்த மௌனம் தான். அந்த மௌனம் நியாயமான மௌனமா இருக்கிற பட்சத்துல உங்க உறவுக்கு பிரிவு அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ தூரத்தை வச்சு உங்க அன்பை எடை போடாதீங்க, அதே மாதிரி மௌனத்தை வச்சு உங்க அன்பை பிரிச்சிடாதீங்க. அடுத்து, பணம் பேரு புகழோட வாழ்றதை விட கவலை மற்றும் மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றது தான் மிகச்சிறந்த வாழ்க்கை. இந்த காலகட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு அழகான தத்துவம் தான் இது. பணம் புகழோட இருக்கிறவங்கெல்லாம் எங்க இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதே நேரத்தில் கவலையும் மன அழுத்தமும் இல்லாமல் இருக்கிறவங்க எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்காங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த காலகட்டத்தில் எவன் ஒருத்தன் கவலையும் மன அழுத்தமும் இல்லாமல் இருக்கிறானோ அவன் தான் உண்மையான பணக்காரன், அவன் வாழ்ற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அடுத்து, வாழ்க்கைங்கிறது ஒரு விளையாட்டு. அதுல நீங்க அந்த ஆட்டத்தை ஆடுறவரா இல்ல அந்த பொம்மையாங்கிறத நீங்க தான் தீர்மானிக்கணும். திறமையானவங்க அந்த ஆட்டத்தை ஆடுவாங்க, திறமை இல்லாதவங்க வெறும் பொம்மையா தான் இருப்பாங்க. ஆனாலுமே அந்த பொம்மை இருந்தா தான் அந்த ஆட்டத்தையே ஆட முடியும். இந்த உலகத்துல முட்டாளும் இருப்பான், புத்திசாலியும் இருப்பான். எந்த காலகட்டத்துல யார் எப்படி இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டவன் தான் சித்தனா இருப்பான். ஸோ இந்த வாழ்க்கையே ஒரு விளையாட்டுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்.
அடுத்தது, சத்தம் வலிமையானதுங்கிறதும் அமைதி பலவீனமானதுங்கிறதும் பொய். சத்தமா ஒருத்தன் பேசுறானா அவன் வலிமையானவன் அப்படின்னும், அமைதியா ஒருத்தன் பேசுறானா அவன் பலவீனமானவன் அப்படிங்கிறது நம்மளோட கற்பனை தான். ஸோ வலிமையானவன் அமைதியாகவும் இருப்பான், சத்தமா பேசக்கூடியவன் பலவீனமாகவும் இருப்பான். திறமையை மட்டும்தான் நீங்க பார்க்கணுமே தவிர அவனோட மனநிலையை நீங்க பார்க்கவே கூடாது. அடுத்து, மெழுகுவத்தியை வாங்க சூரியனை விற்கக்கூடாது. உங்களோட திறமையை எங்க போடணுமோ அங்க போடுங்க. உங்களோட அன்பை எங்க காட்டணுமோ அங்க காட்டுங்க. அதை விட்டுட்டு உங்களோட அன்பை அதை மதிக்க தெரியாதவங்க கிட்ட காமிச்சு அந்த அன்பை கெடுக்காதீங்க. அடுத்து, எல்லாம் சரியாயிடும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எதையுமே தள்ளி போடாதீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில கடைசி கட்டம் எதுங்கிறது உங்களால சொல்ல முடியாது. அடுத்த நிமிஷம் கூட உங்க வாழ்க்கையோட கடைசி கட்டமா இருக்கலாம். நல்லா வாழ்ந்த மனிதர்கள் கூட இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியாம சுடுகாட்டுல இடம் கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கையோட கடைசி கட்டங்கிறது எந்த நிமிஷம் எந்த நொடின்னு யாருக்குமே தெரியாது. ஏன் உங்களுக்கே தெரியாது. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலான்னு எப்பயுமே நினைக்காதீங்க. உங்களோட வாழ்க்கைய அந்த நொடியில அப்பயே வாழ தொடங்குங்க. அடுத்து, கடின உழைப்பு மட்டும் போதுமானதா இருந்தா கழுதைகள் எல்லாம் எப்போவோ பணக்காரனாயிருக்கும். நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பணக்காரனாகிறோம் இப்படிங்கிற எண்ணம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க தான் ஆக சிறந்த முட்டாள். நேரத்தை நம்ம பயன்படுத்தணும் தான், ஆனா எப்ப பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தணும், எந்த சமயத்துல பயன்படுத்தணுங்கிற விஷயம் இருக்கு. ஒருத்தன் உழைச்சிக்கிட்டே இருந்தான் அப்படின்னா அவன் கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா அதுவே உழைச்சிக்கிட்டு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா, இந்த சமுதாயத்தோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா அப்பவே கடின உழைப்பாளி கூட முதலாளி ஆவான். ஸோ கஷ்டப்பட்டு உழைக்கிறது தப்பு கிடையாது, சரியான இடத்துல நம்ம கஷ்டப்படணும், அதுதான் முக்கியம். அடுத்து, சில நேரங்களில் எந்த உணர்வையும் நம்ம வெளிப்படுத்தாமல் இருக்கிறது தான் சிறந்த பதிலாக அமையும். இந்த தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் எப்போ பயன்படும் தெரியுமா? இந்த இடத்துல கோவப்படலாமா வேணாமாங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது இந்த தத்துவத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க. நிச்சயமா அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அடுத்து, விட்டு விலகிறதும் சில நேரங்களில் நல்லது தான். இது நம்ம எதிராளியோட அகம்பாவத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம சுய மரியாதைக்காகவும் நம்ம விட்டு விலகிறது சில நேரங்களில் நல்லதாக தான் இருக்கும். அடுத்து, நீங்க செஞ்ச கெட்ட விஷயங்கள் உங்களை உறுத்துறதை விட தகுதியே இல்லாதவங்களுக்கு நீங்க செஞ்ச நன்மைகள் தான் அதிகமா உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். நல்ல விஷயம் செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு தகுதியே இல்லாத ஒருத்தனுக்கு நீங்க உதவி செய்யும் போது கண்டிப்பா அந்த தகுதி இல்லாதவனால யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த ஒவ்வொருத்தங்க பாதிப்புக்குமான பாவம் உங்களை தான் சேரும். ஸோ ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஒரு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 1000 தடவை யோசிங்க. அடுத்து, உங்களோட கல்வியும் அறிவும் உங்களுக்கு அதிகாரத்தை தான் கொடுக்கும், ஆனா உங்களோட நடத்தை தான் உங்களுக்கான மரியாதையை வாங்கி கொடுக்கும். அதிகம் படிச்சிட்டோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லி அதிகாரத்துல இருந்தவங்க அழிஞ்சு போனதையும் நம்ம பார்த்திருப்போம். அதே சமயம் எல்லாம் தெரிஞ்சும் அவங்களோட நடத்தையில அவங்க அமைதியா இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதையையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ எந்த உயரத்துக்கு போனாலும் சரி, உங்களோட உண்மையான தன்மையை யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. அடுத்து, ஒருத்தரை நம்ம மன்னிக்கலாம், அவரோட நிலைமையையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா எந்த இடத்துலையுமே நம்ம முட்டாளா இருந்துடக்கூடாது. நம்ம கிட்ட மன்னிக்கிற குணம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்தக்கூடியவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க அப்படிதான் இருப்பாங்க, நம்ம மன்னிச்சிருவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களோட பார்வையில நீங்க முட்டாளா தான் தெரிவிங்க. நல்ல எண்ணம் உள்ளவங்க தான் முதல்ல மன்னிப்பாங்க, இது சரிதான். அப்படி நல்ல எண்ணம் உள்ளவங்க யாரை மன்னிக்கணும் யாரை மன்னிக்க கூடாதுங்கிறத தெரிஞ்சிருக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அடுத்து, நீங்க எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க அவங்களோட தேவைகளை பொறுத்தும் மனநிலையை பொறுத்தும் தான் உங்களை எடை போடுவாங்க. ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் நல்லவேன்னு சொல்றான் அப்படின்னா ஒன்று சொல்றவன் நல்லவனா இருக்கணும், இல்லையா அவனோட தேவை அவனுக்கு தேவைப்பட்டதுனால தான் அவன் பார்வைக்கு அவன் நல்லவனா தெரிவான். இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல ஒரு குழப்பமான விஷயம் என்னன்னா யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறது தான். ஸோ ஒருத்தரோட தேவை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு அவங்க நல்லவங்க தான். அதே சமயத்துல அவரோட தேவை அவங்களுக்கு தேவையே இல்லைன்னா அவங்க பார்வையில அவங்க பொதுவானவங்க தான், இல்லை கெட்டவங்க தான். அடுத்து, உங்க வாழ்க்கைங்கிறது மற்றவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக மட்டும் கிடையாது. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணும், அடுத்தவங்க கவலையை போக்கணும்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையவே அவங்க தியாகம் செய்யறாங்க. ஒரு ஏழை குழந்தைக்கோ, பசியில இருக்கக்கூடியவங்களுக்கோ, வசதி இல்லாதவங்களுக்கோ, இல்ல வாழ்க்கையில உடஞ்சு போயிருக்கிறவங்களுக்கோ, இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்க உதவி செய்யும் போது அவங்க பார்வையில நீங்க நல்லவங்களாவும் கடவுளாவும் தெரிவிங்க. இந்த ஒரு விஷயத்துல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனா நம்ம சக நண்பர்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவோ, சொந்தக்காரங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ, யாருன்னே தெரியாதவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரியே இவங்க எல்லாத்தையுமே சந்தோஷமா வச்சிருக்க முடியும். ஆனா கடைசி வரைக்கும் உங்களால உங்க வாழ்க்கையில சந்தோஷமாவே இருக்க முடியாது. ஸோ மற்றவங்களுக்காக வாழ்றது தப்பு கிடையாது, மற்றவங்களுக்காக வாழ்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அது ஒரு அளவோடு இருக்கிற வர பிரச்சனை இல்லை, அந்த அளவை தாண்டி போகும்போது தான் அங்க பிரச்சனையே.
அடுத்து, சில முட்டாள்களை முட்டாளாக்க நீங்க சில சமயங்கள்ல முட்டாளா நடிக்க வேண்டியிருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு தத்துவம். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே நம்ம புத்திசாலின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல நீங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து உங்களை முட்டாளா பாக்குறாரு அப்படின்னா பதிலுக்கு நீங்களுமே அவங்கள முட்டாளாவே பார்த்துட்டு வந்துருங்க. அவங்க கிட்ட நீங்க உங்களை நிரூபிக்க முயற்சி செய்யாதீங்க. அது வீணற்ற வேலை, வீணற்ற முயற்சி. அடுத்து, எல்லாருமே நல்லவங்களை தேடுறாங்க, ஆனா யாருமே நல்லவங்களா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றது இல்ல. யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேக்குற நீங்க கடைசியா யாருக்கு உதவி செஞ்சீங்கன்னு யோசிச்சா உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இருக்கும். ஸோ நல்லதை செஞ்சுட்டு நல்லதை தேடுங்க. அடுத்து, உணர்வுகளை விட புத்தியை வலிமையாக்க நம்ம கத்துக்கணும். ஒவ்வொரு சமயமும் நம்மளோட உணர்வுகளை தான் நம்ம வலிமையாக்க கத்துக்கிறோம். சந்தோஷப்படணும், கவலையை மறக்கணும், கோவப்படக்கூடாது, அழக்கூடாது, யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. இப்படின்னு நம்மளோட உணர்வுகளை தான் நம்ம கூட்டிக்கிட்டும் குறைச்சிக்கிட்டும் இருக்கமே தவிர நம்மளோட புத்திசாலித்தனத்தை நம்ம உயர்த்துறோமான்னு கேட்டா இல்ல. ஸோ உங்க உணர்வுகளை குறைச்சிக்கிட்டு உங்க புத்திசாலித்தனத்தை அதிகமாக்குங்க. அப்புறம் கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எப்பவுமே மறக்காதீங்க. நீங்க மட்டும்தான் உங்க மகிழ்ச்சிக்கு பொறுப்பு, வேற யாருமே கிடையாது. உங்களை மீறி உங்களை யாரும் காயப்படுத்தவும் முடியாது, சந்தோஷப்படுத்தவும் முடியாது. ஸோ உங்க வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் நீங்க எடுத்துக்கோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கைய முழுமையாகவும் வெற்றிகரமாகவும் உங்களால வாழ முடியும். ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் சொன்ன விஷயங்களை நீங்க ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணாலே போதும். நிச்சயமா உங்க சந்தோஷத்துக்கு நீங்க பொறுப்பா இருக்க முடியும். இது வரைக்கும் பார்த்த இந்த 25 தத்துவங்களும் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல, ஏதாவது ஒரு நேரத்துல, ஏன் இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து கூட உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை எப்பெல்லாம் நீங்க மன அழுத்தத்தோடையும் கவலையோடையும் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்றது, யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது இப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கீங்களோ அப்பெல்லாம் இந்த வீடியோ எடுத்து பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு சக்தி உண்டாகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இனிமேல் நான் போஸ்ட் பண்ணுற இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.